ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தேர்வு வந்துட்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பார்ட் 1, அதாவது பகுதி ஆள வந்துட்டு பொது அறிவு. ஸோ எல்லாமே நம்ம 10th பேஸ்டு தான் இருக்கும். ஸோ இந்த பொது அறிவியலில் வந்து நம்மளுக்கு 5 கொஷின்ஸ் வரும். அதில் வந்துட்டு பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியல், பொது அறிவியல் விதிகள், ஸோ இந்த மாதிரி நிறையா போய்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறைய அகாடமிக்ஸ் புக்ஸ் வாங்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட 10th வரைக்கும் இருக்கிறது ஸ்டில் அந்த புக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அழகு 2ல் புவியியல். ஸோ புவியியல் பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி அழகு 3ல் வந்து இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 10th வரைக்கும் இருக்கிற சோசியல் சயின்ஸ் புக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அழகு 4ல் வந்துட்டு இந்திய ஆட்சியல். ஸோ அதில் வந்துட்டு 15 கேள்விகள் இருக்குது. அப்போ இந்த இந்த யூனிட்டை வந்து நம்ம நல்லா ரெஃபர் பண்ணிக்கணும். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு 15 கொஷின்ஸ் இதுலேருந்து வருது. அப்புறம் அழகு 4 இதில் வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இதுலேருந்து 20 கேள்விகளும். அதுக்கப்புறம் அழகு 4 அழகு 6. ஸோ இதில் வந்துட்டு தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், ஸோ இதுலேருந்து கேட்குறாங்க. இதுக்கு நம்ம வந்து 10th வரைக்கும் புக்ஸை கலெக்ட் பண்ணி, ஸோ அதில் நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்ட் 2, அதாவது திறனறிவு மனக்கணிப்பு மேக்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு 2 யூனிட் தான். அதுவும் ரொம்ப